ஸ்பெஷலாக தினமும் இயேசுவோடு இந்த மார்னிங் டிவோஷனில் எங்களோடு இணைந்திருக்க தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். நாம் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பதும் தெய்வ கிருபை. அந்த கிருபை எண்ணி பார்த்து நம்ம சேர்ந்து ஒரு பாடலாக பாட போகிறோம். நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பதும் கிருபைன்னு சொல்லி நம்ம சேர்ந்து பாடலாமா? நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தெய்வ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தெய்வ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வாரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வாரத்திலும் தொலைதூர பயணத்திலும், பாதம் கல்லிலே இடராம காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராம காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரிந்து நினைந்தாலும், தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரிந்திட நேர்ந்தாலும், தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆலய நடுவிலும் சீரிடும் புயலிலும், ஆலய நடுவிலும் சீரிடும் புயலிலும், நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில மிகவும் பெரிதாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு சங்கீத பகுதியை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே கூட நாம் வாசிக்க வேண்டியதான சங்கீத பகுதி எஸ் 32. ஆமென். சங்கீதம் 32. ஸோ 1-11 வசனங்கள் உண்டு. ஸோ நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 32. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறினால் என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்களை என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியுள்ள குதிரையை போலவும்
கோவேறு கழுதை போலும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆழ்ந்த முழக்கமிடுங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இது தாவீதின் சங்கீதம். ஸோ இந்த சங்கீதத்தில் பாக்கியவான் சொல்லிட்டு அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வசனங்கள் உண்டு. யார் பாக்கியவானா? எவனுடைய பாவத்தை கர்த்தர் மன்னிக்கிறார், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் சொல்லிட்டு நம்ம அந்த காரியத்தை பார்க்குறோம். அது கீழே வாசிச்சுட்டே வந்தோம்னா, தன்னுடைய பாவங்களை தாவீது தேவனுக்கு நோக்கி அறிக்கையிடும்போது கர்த்தர் அந்த பாவத்தை என்ன பண்ணிட்டாரு? மன்னிச்சிட்டாரு. ஸோ பாவத்தின் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை நீ மன்னித்தின்னு சொல்லிட்டு அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறார். அது மாத்திரம் கிடையாமல், நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் நீ சூழ்ந்து கொள்ளும்படியாக செய்தீர். ஆமென். ஸோ அது மாத்திரம் இல்லாமல் இந்த சங்கீதத்தில் நம்ம அதிகமாக கவனிக்கின்ற ஒரு வசனம் பாருங்கள். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஆமாம். இன்றைக்கு தேவனாக கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டியதான காரியங்கள் அவர் சரியாய் நமக்கு போதிக்கிற நல்ல ஒரு போதகராய் அவர் இருக்கிறார். ஆமென். போதிக்கிறது மாத்திரம் கிடையாது, சரியான பாதைகளை காட்டுகிற கடவுளாகவும் இருக்கிறார். ஆமென். ஸோ இதை செய்யா சரியான பாதைகளை காட்டுகிற கடவுளாக. அது மாத்திரம் இல்லாமல் நம்மீது அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. ஆமென். ஸோ அவர் நம்ம மீது நோக்கமாக இருக்கிறார். தொடர்ந்து இந்த சங்கீதத்தை பார்க்கும்போது என்ன சொல்லுதுன்னா, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள், துன்மார்க்கமாக இருக்குது அப்படின்னா தேவனுக்கு பயப்படாமல், ஸோ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற ஜனங்கள் அதே அநேக வேதனைக்கு உட்படுவாங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஏன்னா துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமே. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஏசப்பாவை நம்புகிற நம்ம எல்லாருக்குமே கிருபை சூழ்ந்து கொள்ளும். தேவனுடைய கிருபை நம்ம இது பெரிதாக இருக்கிறது. அதனால தான் அழகாக பாடணும், நான் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது நம்முடைய கிருபையை. அவருடைய கிருபை இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா ஏசப்பாவுடைய கிருபை நம்ம ஒவ்வொரு நாள் நம்மை நடத்துகிறதா இருக்குது, ஒவ்வொரு நாள் நம்மை ஆசீர்வதிக்கிறதா இருக்குது. காலை தோறும் ஏசப்பாவுடைய கிருபை நமக்கு புதிதாகவே இருக்குது. அந்த புதிய கிருபையினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். அது மாத்திரம் இல்லாமல் இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டியதான காரியத்தை உங்களுக்கு தேவன் அறிவிப்பார். அவர் நமக்கு போதிக்கிற கடவுளாக இருக்கிறார். நம்ம அவருடைய சமூகத்துக்கு போய் நம்ம ஜெபிக்கும் போது நம்ம செய்ய வேண்டியதான காரியங்களை குறித்த சரியான வெளிப்பாடுகளை, சரியான காரியங்களை ஏசப்பா நமக்கு போதிக்க நல்ல ஒரு கடவுளாக இருக்கிறார். ஸோ அது மாத்திரம் இல்லாமல் இந்த சங்கீதத்தில் பற்றி நம்ம கற்றுக்கொண்ட காரியம், அவரை நம்புகிற அனைவர் மேலும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். ஸோ தேவனுக்கு பயந்து தேவனிடத்தில் தாவீதை நம்ம பார்க்கும்போது பாருங்கள், இந்த சங்கீதத்தில் தாவீதை பார்க்கும்போது அவன் தேவனுக்கு மறைவாக ஒன்றுமே செய்யலை. ஆமென். ஸோ அவன் வாழ்க்கையில் அவன் பாவம் செஞ்சிருந்தாலுமே அந்த பாவத்தை தேவனை நோக்கி தேவனிடத்தில் அவன் சொல்கிறான், நான் செய்த பாவங்களை மன்னின்னு சொல்லிட்டு மன்னிப்பை கேட்குறான். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும் என்றால் அதெல்லாம் நம்ம சரிப்படுத்திக்கணும். அதெல்லாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து அதை விட்டு விடுவோமாகில் நிச்சயம் தேவ கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஆமே. ஸோ தொடர்ந்து பரிசுத்தமாக வாழ ஆண்டு நமக்கு உதவி செய்வார். அதற்கான வழிகளில் நம்மை போதிப்பார். அதற்கான ஆலோசனைகளை கர்த்தர் நம்மோடு பேசுவார். எப்போனா தேவனும் நீங்களும் ஒன்று தான். ஆமே. ஸோ ஏசப்பாக்குள்ளே நீங்கள் இணைந்து இருக்கணும். ஸோ அவருக்கு மறைவாக நீங்கள் எதுவுமே செய்யாமல் எல்லாமே அவருக்கு முன்பதாக வெளியரங்கமாக இருக்கிறபடினால் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஒவ்வொரு செய்கிற சின்ன சின்ன காரியத்திலும் ஏசப்பாக்கு முக்கியத்துவம் தந்து அவரை கேட்டு நீங்கள் செய்யும்போது அந்த காரியத்தில் மிகப்பெரிய ஆசத்தை பார்க்க முடியும். நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்திருப்போம் ஏசப்பா. நல்ல நேரத்துக்காக நன்றி. இந்த காலை நேரத்தில் அப்பா இந்த சங்கீத பகுதியை நாங்கள் வாசிக்க தேவன் உதவி செஞ்சீங்க. அப்பா இந்த சங்கீத பகுதியில் தகப்பனே தாவீதுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்குற ஆண்டவரே, தாவீது உமக்கு முன்பதாக ஒன்றையும் மறைக்காமல் தகப்பனே தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்தின போல நாட்களில் கூட எங்கள் வாழ்க்கையிலும் ஏசப்பா எல்லாம் உமக்கு முன்பதாக இருக்க ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத வழிகள் எல்லாம் இருக்குமானால் அதையெல்லாம் கர்த்தர் நீங்கள் மாற்றி அப்பா நீர் எங்கள் சரியான பாதையை போதிங்க, சரியான பாதையில் நடத்துங்க, சரியான ஆலோசனை தாங்க. அப்பா உம்மை நம்புகிற அனைவர் மேலும் கிருபை சூழ்ந்து வசனம் சொல்கிறபடி நம்முடைய கிருபை எங்களை எப்பொழுதும் சூழ்ந்திருக்கட்டும். இந்த நாள் எங்களுக்கு ஆஸ்வதிக்கப்படட்டும். இந்த நாள் விடுதலை நாள், இந்த நாள் மகிமை நாளாக இருக்கட்டும். சகல காரியங்களும் தேவன் நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்துங்க. அப்படி கிருபையினால் எங்களை ஆசித்து நடத்துங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே,
ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு இணைந்திருங்கள். இணைந்து நம்ம தேவன் ஆராதனை செய்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே இந்த தினமுமே நிகழ்ச்சி நடக்கணும். அதற்கான தடைகள்லாம் வரவே கூடாது. தேவ ஆவியான நடத்தும்படியாக எனக்காகவும் என்னுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.